ஓகே சார். ஓகே. இதுதான் உங்களுக்கு விஷயம். ஓகே. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். இதே கேள்வி ம். கேட்பாங்க. உங்களுக்கு விடை கண்டிப்பா. புரிஞ்சுதா இல்ல? புரியுது சார், ஓகே, புரியுது. அவ்வளவுதான். சரி, இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டைம்ல வந்து குழந்தை பிறந்துச்சு அப்டின்னா, அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துரலாம் அப்டின்றாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது, உண்மையாவே அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறதுனால, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா சார்? ஆமா. இது நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு ம், குழந்தை பிறக்கும்போது நல்ல நேரம் குறிச்சு குடுங்கன்னு. ம். என்ன ரீசன்னா, உங்களுக்கு ஆப்பரேஷன் மூலியமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தலையெழுத்து இருந்தா மட்டும் தான் அந்த அமைப்பு கிடைக்கும். ஓகே. ஓகேங்களா. 2வது நீங்க என்னதான் நல்ல நேரம் பார்த்தாலும், ராகு ம், தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, ம், எந்த தோஷமும் இல்லாத நீ பொறக்கணும்னு ஆசைப்பட்டாலும், விதி ம். உங்கள விடாது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு பல ஜோசியர்களே கரெக்ட்டா குறிச்சு குடுத்து, ராகு ம், கேது தோஷம் இல்லாம, செவ்வாய் தோஷம் இல்லாம குழந்தை பிறக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா முடியல. ம். ஸோ மாறிடும் டைம். நம்ம என்னதான் அக்யூரேட்டா குறிச்சு குடுத்தாலும், அது நம்ம தப்பிக்க முடியாது. விதி ஓகே. என்னவோ அதுக்கு அதன் பலன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே. இது எல்லாமே என்னன்னா ஒரு சர்க்கிள் மாரி. ம், ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இப்ப இவருக்கு இவரு மகனா பிறப்பாரு. ம். இவருக்கு இவரு மகனா பிறப்பாரு. இவரு இந்த பாவங்களையும், இந்த புண்ணியங்களையும் அனுபவிக்கணும்ன்றது விதி. ஓகே. கருணாநிதிக்கு ஸ்டாலின் மகனா பிறக்கணும்ன்றது விதி. ஸ்டாலினுக்கு உதயநிதி மகனா பிறக்கணும்னு விதி. ஸோ இப்படிதான் எல்லாமே சர்க்கிள் தான் வரும். நீங்க ஓகே. என்ன நேரம் பார்த்து நீங்க குழந்தை எடுத்தாலும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோஷத்துல குழந்தை பிறக்கும். ஒவ்வொரு 2 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு தோஷம் மனுஷனுக்கு இருக்குது. செவ்வாய் தோஷமோ, இல்ல ராகு தோஷமோ, இல்ல சஷ்டாங்க தோஷமோ, ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதே ஆமா. மாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு திதி இருக்குது. ம். ஒரு திதிக்கும் 2 நட்சத்திரம் சூனியமா இருக்கும். ஓகே, ஓகே. அப்போ நம்ம என்னதான் நீங்க கால்குலேஷன் பண்ணி பொறந்தாலும், ம், ம். நம்ம வாங்கின அந்த வரம் என்னவோ அத அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே. பெரும்பாலும் இந்த தவற பண்ணாதீங்க. ம், ம். குழந்தை குடுக்குறது இறைவன் குடுக்குறாரு. ஆமா. அவருக்கு தெரியும் எப்ப குடுக்கணும், ஏன்னா எப்ப என்ன நெறைய பேர் பண்ணணும். சொல்லுவோம். சுயப்பிரசவமா பிறக்கிறது தான் குழந்தை நல்லது அப்படின்னு ஆமா. சொல்லுவோம். ஆனாலும் இந்த நேரம், காலத்த நம்பி என்ன பண்றாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அது பரவாயில்லன்னு உங்களுக்கு நெனைக்கிறாங்க. விதி இருந்தா மட்டும் அதுக்கே வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஓகே. ஆப்பரேஷன் பண்ண இப்போ ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 9ஆம் பாவம். இந்த ம். 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாயோ, சூரியனோ சம்பந்தப்பட்டா, அவங்களுக்கு கண்டிப்பா ஆப்பரேஷன் பண்ணி தான் குழந்தை பொறக்கும். ஓகே. அதுக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்கணும். ஆ. கத்தி உங்களுக்கு வயித்துல படணும்னாலும் அதுக்கும் அனுமதி இல்லாம பிறக்காது. செவ்வாய், சூரியன் சம்பந்தம் இல்லாம ம். உங்களுக்கு சிசேரியன் கிடையாது. ஓ! அதுவும் நீ டாக்டர் நிர்ணயிக்கப்பட்ட மேல விதி. நம்ம நெறைய டாக்டர் மேல பழி போடுறோம். தனியார் மருத்துவம்லாம் பண்றாங்கன்னு. நீங்க ஆமாமா. எடுத்து ஜாதகம் பார்த்தீங்கன்னாவே, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 9ஆம் பாவத்துக்கு சூரியனும், செவ்வாயும் ஏதோ ஒரு ரூபத்துல தொடர்பு கொள்ளும். ஓகே. இப்ப அதே தனியார் மருத்துவமனையிலே நார்மலும் பிறக்குது குழந்தை. ஆமா. ஸோ இதுதான் விதி. எல்லாமே ஃபிக்ஸட். ம். இங்க எதுவுமே மாற்று கிடையாது. இல்ல இப்போ நீங்க ஃபிக்ஸட்ன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. ஆனா பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. கிடையாது. எல்லாமே நார்மல் டெலிவரி தான். ஸோ ஆமா. அப்ப இருந்த முறைக்கும் இப்ப என்ன சார்? ஜாதக முறை மாறுபடுதா? எல்லாமே கால மாற்றம் தான். இப்போ ம். செவ்வாய், சூரியன் இதுதான் நம்ம மருத்துவ குணான கிரகம்ன்றாங்க. ஆனா ம். ஆதி காலத்துல கேது தான் மருத்துவ கிரகமா இருந்தாங்க. ம். கிரகங்களும் அப்டேட் ஆயினே இருக்கும். காலத்துக்கு ஏத்த மாரி. இப்ப ஓகே. செங்கல் மண்ணுனா செவ்வா. ம். இன்னைக்கு செங்கல் மண் என்ன கலர்ல இருக்குது? எல்லாமே ப்ரவுன் எல்லாமே கலர் ஆகுது. அப்ப ஆமா. சனியோட காரகம் வந்துருது உள்ளார. எல்லாமே நான் அப்டேட் பண்ணியே இருக்கணும் நம்ப. ஆதி காலத்துல என்ன ஃபாலோ பண்ணோமோ, அதுலருந்து அப்டேட். ராகு கேது தான் ஆரம்ப காலத்துல